உதவி செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் மேல்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடியவங்களை விட கீழ்த்தட்டு மக்கள் சொல்லக்கூடியவங்க தான் இந்த மாதிரி நேரங்களில் உதவி செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பு கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறதில்ல. குவாலிட்டிக்கான நல்ல குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும். சவகாசங்கள் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நல்ல நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்க, இந்த மாதிரி ஆளுங்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. காலத்துக்கு மீறி நல்லவங்களாக இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது அது சரி கிடையாது. இந்த காலத்தில் சோஷியல் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலமாக இருக்கிற காலத்தில் அதுக்கு மீறிய அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அதுதான் நல்லது. சராசரின்னு ஒன்று இருக்கும். காலகாலமாக சராசரிகள் இருப்பாங்க. மோசமானவர்கள் காலகாலமாக இருப்பார்கள். உயர்ந்தவர்கள் காலகாலமாக இருப்பார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சராசரியானவர்களை விட பெட்டரானவர்களை தான் நம்ம சவகாசமாக வச்சுக்கணும். அவங்க தான் மேலோர்னு சொல்லக்கூடியவர். நம்மளை விட கொஞ்சம் மேன்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த மாதிரியான சவகாசத்தில் வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கு இல்லைன்னா கவுன்சிலிங்கில் போய் பார்க்கணும். சரியான உதாரணங்களோட லைவ் டெஸ்டிமோனியலை விட சரியான பாடங்கள் கிடைக்காது அவங்களுக்கு. அப்படி பாடத்தை நடத்தி தான் அவங்கள திருத்தணும், டைவர்ட் பண்ணணும். மனசை திசை திருப்பணும். எப்பவுமே நல்ல விதத்தில் பிஸியாக இருக்கணும். சில பேருக்கு தூங்கி வடிவாங்க. சில லேடிஸுங்களுக்கு பகலில் 3 மணி நேரம் தூங்கலைனாக்கா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. சில ஜென்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்கும். தூக்கமே பிரதானமாக இருக்கும். காலகாலமாக அவங்க தூங்கிய வாழ்க்கையில் ஏற்கனவே 1/3 நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் 1/3 தூங்கி தான் நம்ம வாழ்க்கையை விரயமாகிட்டு இருக்கிறோம். அதை விட அதிகமாக தூக்கம் அவசியம்தான். ஆனால் தூக்கமே கதியாக இருக்கக்கூடாதுல்ல. தூக்கமே நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதை விட அதிகமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு 8 மணி நேரம் நைட்டில் தூங்கிடுவாங்க. ஒரு 4 மணி நேரம் பகலில் தூங்குவாங்க. அப்படி அந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணுறது? தூங்க விடாமல் பிஸி படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள பிஸியாக இருந்துக்கணும். அவங்களுக்கு ஆர்வமான விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி அவங்க பிஸியாகவே வச்சுக்கணும். முதல்ல ஆர்வத்தை உண்டு பண்ணணும், இல்லைன்னா அவசியத்தை உண்டு பண்ணணும். ஆர்வத்தையும் உண்டு பண்ணிவிட்டு அந்த அவசியமான விஷயத்துலையோ ஆர்வமான விஷயத்துலையோ அவங்கள திசை திருப்பணும். அவங்கள அந்த இடத்துல பிஸியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிற பட்சத்தில் எந்த வகையான மருந்து மாத்திரையும் இல்லாமல், எந்த வகையான காசு பணம் செலவு இல்லாமல் எல்லாரையுமே திருத்த முடியும். நன்றி, வணக்கம்.